தமிழ்நாடு சட்டசபையில் பார்த்துருப்பீங்க, முதலமைச்சர் விஜய் பேசியிருந்தாரு. அதில் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செஞ்சு தான் பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? தவறான விஷயம்தான். இதில் என்ன இருக்குது? அதாவது எந்த ஒரு இதுக்கு அரசியல் வந்தாலும் யார் வந்தாலும் அவங்க முறையாக நடந்துக்கணும். அதாவது இதெல்லாம் சினிமா வசனம் கிடையாது. நான் வெட்டிடுவேன், நான் குச்சிடுவேன், எதுனா அர்ஜுனம் இல்லை ஹரிச்சந்திரன் சொல்லு அப்படின்றதுலாம் கிடையாது. இதெல்லாம் அரசியல்ன்றது எப்படி போகணும், எப்படி வரணுன்றது ஒரு நாகரிகம் இருக்குது. அது இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. அதாவது வெற்றி தோல்வின்றது சகஜம், அது எல்லாருக்கும் கிடைக்கும். அதை ஏன் புரிஞ்சுக்காம அன்னைக்கு காலகட்டத்திலேயே அண்ணாதுரையும் தோற்றுருக்காரு, காமராஜரும் தோற்றுக்கிறாரு. காமராஜர் மாதிரி ஆண்டவங்களும் கிடையாது, அண்ணாதுரை மாதிரி இந்த இடத்த சீர் பண்ணவங்களும் கிடையாது. ஆனால் காமராஜர் அந்த காலத்திலேயே படிப்பறிவு இல்லாத இருந்தாலும் கூட இந்த ஸ்டேட்டில் என்னென்ன இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன கால்வா என்னென்ன கண்மாய் ஓடுது எல்லாத்தையும் எடுத்துன்னு வாய விடுனா. விருதுநகர்லேருந்து அந்த காலத்துலேயே அவங்க மாவட்டத்தில் நம்ம தலைவர் தான் வராரு, தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்கெல்லாம் இவருக்கு பார்க்குறாங்க. காமராஜர் சரியா தண்ணி வரலன்னா என்ன பண்ணலாம், சரி பார்க்கலாம் போங்க அப்படின்ட்டாரு. இவங்கெல்லாம் வெறுத்து போகிறாங்க, என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. ஆனால் இவங்க போய் சேரத்துக்குள்ளேயே தண்ணி ஊரில் சேர்ந்துச்சு. அவர் சொல்லிட்டாரு, ஏய் ஊரில் காவா வெட்ட முடியாது, இது வெட்ட முடியாது, 100 கண்மாய் இருக்குதா, ஒரு கண்மாய்க்கு காவா வெட்டி தண்ணி எடுத்து ஏரியில் விடுங்கடா. ஆனால் அதை விட்டுட்டு இது வெட்ட முடியாது, அதை வெட்ட முடியாதுன்னு உடனே ஆர்டர் போட்டார். அந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவு இருந்தது. அதாவது பொது அறிவு தான் மனுஷனுக்கு முக்கியம். அதாவது இது படிப்பறிவுன்றது அது அப்பாற்பட்டது, புரியுதா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்களும் புரிஞ்சுக்கணும். இந்த வரலாறுலாம் தெரியாம தான் விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காருன்னு அப்படிதான் இதை உண்மை. அதாவது அவர் இன்னைய காலகட்டத்தில் சொல்லப்போனால் மக்கள் ஏதோ ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாளைக்கு இந்த மாற்றம் வருமானது தெரியாது. கொளத்தூர் தொகுதியில் இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியில் உண்மையிலேயே சொன்னால் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சதை சொல்லி மாறாது. அந்த இந்த மக்கள் மறந்தாங்களா இல்லை வேறு யாருன்னா மறந்தாங்களா இல்லை வேறு எப்படி நடந்ததுன்றது ஒன்றும் தெரியல. இதான் ஜீபூம்பா கதையாகுது. இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ அதெல்லாம் இதே மாதிரி செய்வாரா? விஎஸ் பாபு அதான் ஏற்கனவே செஞ்சுட்டார். அவர் ஏற்கனவே செஞ்சுட்டு தான் உதவாயின்னு போயிட்டார். அதுக்கப்புறமா தான் இப்போ திரும்ப போய் இதில் சேர்ந்துட்டார். அவருக்கு கட்சி மாதிரி கட்சி போகிறோன்றது தான் வேறு என்ன இருக்குது. ஏடிஎம்கே போனார், அங்கே ஒரு போஸ்டிங் வாங்கினார், அப்புறமா இப்போ போனார், இதில் சேர்ந்தார், அப்படி போயின்னு இருப்பார். அவருக்கு என்ன ஆகுது? ஒன்றுமே கிடையாது. கொளத்தூர் மக்களுக்கு பார்த்து வாக்களிக்க தெரியலையா? யார் என்ன நமக்கு யார்? அதுதான்ப்பா, அது வாக்களிக்க தெரியலையா இல்லை அவங்களுக்கு பட்டன் எல்லா பட்டனும் ஒரே மாதிரி இருக்குதான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு செஞ்சிருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் பார்த்தா இன்னும் 10-15 வருஷங்களுக்கு சென்று சேர்ற அளவுக்கு தான் நலத்திட்டங்கள் கொளத்தூரில் அதிகமாக இருக்குது. அதை மக்கள் புரிஞ்சுக்க. கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா 90% கிடையாது, 99% எல்லாமே பக்காவாக இருக்குது. உனக்கு யார் காலத்தில் ஏசி பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்தான்? யார் கட்டி கொடுத்தான் பஸ் ஸ்டாண்டு? ஏசியில் உக்காந்துருங்க, பஸ்ஸு வந்தால் ஏறி போங்கன்னு யார் கட்டி கொடுத்தாங்க? அந்த காலத்துலேயே கிடையாது. அதெல்லாம் அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இந்த காலத்தில் கூட அதெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ ஏற்படுத்தி கொடுத்தது யார்? அதெல்லாம் மக்கள் யோசிக்கல. அதுதான் கொளத்தூர் மக்கள் அப்போ நம்ம இவ்வளோ பெரிய தலைவரை தவற விட்டோமோன்றதை புரிஞ்சுப்பாங்களா? கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்கப்பா. அவங்க அப்புறமா தான் தெரிஞ்சுப்பாங்க. அதாவது மக்கள் மனது ஒரு நிலையானது கிடையாது. அந்த நேரத்துக்கு ஒரு ஆடு போச்சுன்னா 9 ஆடு பின்னாலேயே போகும். அந்த மாதிரி போய் விழுந்துடுது. இது இல்லாத என்ன ஒரு விஷயம்னா, சின்ன பசங்கள்லாம் வீட்டில் இருக்கிற பெரியவங்களெல்லாம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பசங்க தான் பெரியவங்களெல்லாம் மிரட்ட ஆரம்பித்தாங்க. எல்லோரும் நீங்கள் விஜய்க்கு தான் போடணும், அவ்வளோதான், நான் இதை பண்ணிவிடுவேன், நான் அதை பண்ணிவிடுவேன், நான் இதை பண்ணுவேன். அது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டேன், என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பெற்றவங்க சரி என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அவங்க போய் அங்கே போட்டு வந்தால் இதுக்கு தான் போட்டேன்னு சொல்ல போகிறது இல்லை. ஆனால் அவங்க மனசு உறுத்தக்கூடாதுன்றதுக்காக சரின்னு போட்டு வந்துருப்பாங்க. இப்படி தான் நடந்தது. அப்படி தான் நடந்திருக்கோம், இல்லை வேறு என்ன நடந்தது தெரியாது. ஆனால் உண்மையே இது தவிர்க்க முடியாதது, ஏற்றுக்க முடியாதது, ஜீர்ணிக்க முடியாது. ஒரு அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவருடைய ஏஜ் என்ன, அவருடைய அனுபவம் என்ன,
இதெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்கு அது சரியான பேச்சு. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி பேசியிருக்கலாம். இல்லை ஊழல் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, அது பண்ணி அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் திமுகனா அது என்ன தான் திமுகன்னு பண்ணாங்கன்னு ஒன்றும் புரியுது. ஒரு மூத்த அரசியல் தலைவரை வந்து அப்பாவை காணோம் இதை காணுன்றது அது நம்ம சின்ன பசங்க சண்டை போட்டுன்னு ஸ்கூலில் பேசுகிற மாதிரி இருக்குது. சரி கிடையாது சட்டசபையே. கண்டிப்பாக கிண்டல் பேச்சு, ஒரு நெக்கில் பேச்சு, இது மாதிரிலாம் இருக்கிறப்போ யார் எது இருக்கிறாங்கதோ. நேற்று நாள் சொன்னாங்க வாட்ஸ்அப்பில் எல்லா மினிஸ்ட்ரி நம்பரும் இப்போ கால் பண்ணலாம், போட்டால் யாருமே போதே எடுக்க மாட்டேன்றாங்க. அது எதுக்கு அதெல்லாம் அது மாதிரி இது பண்ணுறது? எந்த மினிஸ்டருக்கும் போடலான்னு வாட்ஸ்அப்பில் போடுறாங்க நம்பர்லாம், போட்டால் கால் போகுது, ஆனால் யாரும் அட்டன் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு பிஏ வேணால் வச்சு அட்டன் பண்ணலாம்ல. இல்லை இங்கே இருக்கிறாரு அங்கே இருக்கிறாரு, எதுக்கு இதெல்லாம் சும்மா தேவையில்லாத வேலை பண்ணி? எவ்வளோ இருக்குது நாட்டில் பிரச்சனை, குழந்தைங்க பிரச்சனை இருக்குது, மது இருக்குது, இது இருக்குது, எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு சும்மா போய் டிஎம்கேனா டிஎம்கே சொல்லி தான் குறை சொல்லி வந்துட்டு இன்னும் என்ன அவங்கள நாட்டினுடைய பிரச்சனையை பாருங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சட்டசபையில் அவர் நல்லா தான் பேசினார். இந்த ஒரு வார்த்தை தவிர பேசலாம் நல்லா இருந்திருக்கும். பேசாமல் இருந்தாங்க. ஆமாம், அந்த அப்பாவை காணும் சொன்னது அவரு பேசுனது தப்பு, இவரும் பேசுனது தப்பு. கொளத்தூர் தொகுதி மக்கள்லாம் எப்படிங்க, எல்லாரும் என்ன மனநிலையில் இருக்காங்க? இல்லை வந்து அவரை கொளத்தூர் மக்கள் என்னவன்னா அவர் தோற்றது எல்லாருமே வருத்தப்படுறாங்க. அது நல்ல ஏரியாவுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு. எல்லா ஏரியா எங்கே போனாலும் புதுமையாக தான் இருக்குது. ஏரியா ஃபுல்லாக கொளத்தூர் ஃபுல்லாகவே பார்க்கு இருக்குது, இது படிப்பகம், சத்திரங்கள். இது வரைக்கும் இந்த ஜம்மாலியா வரைக்கும் 3 சத்திரம் கட்டியிருக்கிறாங்க. இது இங்கே ஒரு சத்திரம் பார்த்தேன், இது பிரமிச்சு போயிட்டேன். நல்லா வச்சு தான் நல்லாயிருக்கும், யார் ஆட்சி இருந்தாலும் தெரியல. இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ விஎஸ் பாபு அவர் ஏற்கனவே இங்கே இருந்து ஒரு தானே புரசவாக்கத்தில், அவர் மேலே அவ்வளோ இது இருக்காது. அதான் அவராலலாம் அவர் வெற்றி பெறலை. விஜயன்ற ஒரே ஒரு காரணம் தான், வேறு யாரால அவருக்குன்னு யார் வந்து கூட ஒரு ஏரியாவில் கூட வரக்கூட இல்லையா, அவர் கவுன்சில் கூட வரலையே. இப்போ உங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச மாதிரியான நலத்திட்டங்கள் இந்த தொகுதிக்கான திட்டங்கள் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இனிமேல் தான் தெரியும். ஒரு 2 மாதம் என்ன சொல்ல முடியுங்க, ஒன்றும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் தான் அவங்கள பற்றியெல்லாம் பேசணும். இப்போ யார் குறை சொன்னாலும் அவங்க தப்பு தான். ஒரு 2 மாதம் என்ன பண்ண முடியும்? ஒன்றையும் பண்ண முடியாது. விஎஸ் பாபு பொறுத்த வரைக்கும் சொல்ல போனீங்கன்னா அவர் ஏற்கனவே திமுகவில் இருந்து அதிமுகவில் போனவர் தான். கரெக்டாக எங்கே போனால் நம்ம அடுத்த ஸ்டெப்பு வர முடியும்னு பார்த்து கரெக்டாக போனார், உட்காந்துட்டார், அவ்வளோதான். அதெல்லாம் தப்பு தான், அந்த மாதிரி செய்யக்கூடாது. பட் இருந்தாலும் அவர் புதுசு இல்லையா, அதனால் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும்.